ஹலோ குட்டீஸ், வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான டைம் டிராவல் போகலாம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் பணம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கலாமா? நீங்க எல்லாரும் ரெடியா? வாங்க போகலாம். இந்த பயணம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போகுது. பாத்துக்கோங்க, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நம்ம டைம் மிஷின் இப்போ கிளம்ப போகுது. ஜூம். நம்ம டைம் மிஷின் இப்போ ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க பணமே ஒண்ணு இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அப்போல்லாம் காசு, நோட்டு, பர்ஸ்னு எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள்ல சந்தோஷமா வாழ்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. பணம் இல்லாதப்போ மக்கள் எப்படி பொருட்களை வாங்குனாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு பதிலுக்கு இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை, அதாவது பொருளுக்கு பொருள் மாத்திக்கிறது. ஒருவேளை போட்டி அம்மாவுக்கு வாழைப்பழம் வேண்டானா என்ன பண்றது? அவங்களுக்கு அரிசி தான் வேணும்னு கேட்டா பாவம் பண்டி என்ன பண்ணுவாரு? அவரால பானை வாங்கவே முடியாதே. பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால பொருட்களை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போதான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஐடியா கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சது. எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாருமே மதிப்புள்ளதா நினைக்கிற சில ஸ்பெஷல் பொருட்களை எதுக்கு நாம பணமா பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கடல் கிழிஞ்சல்கள், அப்புறம் தானியங்கள், உப்பு, ஏன் சில சமயம் மாடுகளை கூட பணமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. ஒரு மாட்டை எப்படி பாக்கெட்ல வச்சு கடைக்கு எடுத்துட்டு போக முடியும் சொல்லுங்க? முடியவே முடியாது இல்லையா? இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்துச்சு. மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? உலோகத்தை வச்சு பளபளப்பான குட்டி குட்டி நாணயங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான தீர்வு. ஏன் இந்த நாணயங்கள் அவ்ளோ ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? ஏன்னா 1, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, சீக்கிரம் உடையாது. 2, சின்னதா இருந்ததால பாக்கெட்ல போட்டு ஈஸியா எங்க வேணாலும் எடுத்துட்டு போக முடிஞ்சது. 3, ரொம்ப முக்கியமா எல்லா நாணயங்களும் ஒரே மாதிரி அளவும் மதிப்பும் இருந்துச்சு. முதல்ல செஞ்ச நாணயங்கள் எல்லாம் தங்கம், வெள்ளி, செம்பு மாதிரி ரொம்ப மதிப்புள்ள உலோகத்தால செஞ்சாங்க. அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மேல குட்டி குட்டி படங்களையும் சின்னங்களையும் கூட போட்டிருந்தாங்க. அப்படிதாங்க உலகத்துல முதல் முறையா பணம் பறந்தது. எல்லாருடைய கஷ்டத்துக்கும் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சிருச்சு. வாவ்! இந்த நாணயங்கள் வந்ததுக்கு அப்புறம் மக்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ அவங்களால எந்த குழப்பமும் இல்லாம பொருட்களை வாங்க முடிஞ்சது, நியாயமா வியாபாரம் செய்ய முடிஞ்சது, அப்புறம் பணத்தை பத்திரமா எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போக முடிஞ்சது. சரி குட்டீஸ், நாம இப்ப பார்த்த இந்த சூப்பரான கதைய ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? வாங்க. முதல்ல இருந்தது பண்டமாற்று முறை, அதாவது பொருளுக்கு பொருள். அதுக்கப்புறம் வந்துச்சு கிழிஞ்சல்கள், தானியங்கள் மாதிரி சில ஸ்பெஷல் பொருட்கள். கடைசியா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி உலோக நாணயங்கள் வந்துச்சு. இதுதான் பணத்தோட சூப்பர் ஸ்டோரி. இன்னைக்கு நாம நாணயங்கள் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாம இப்ப பயன்படுத்துறது வெறும் நாணயங்கள் மட்டும் இல்லையே, பேப்பர் நோட்டுகளும் யூஸ் பண்றோம்ல. அந்த காகித பணம் எப்படி உருவாச்சுங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டான சுட்டி பசங்க. இதே மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க. நாம அடுத்த கதையில சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.